பங்குனி உத்திரமும் வைகாசி விசாகமும் முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமானது. அதில் உத்திர நட்சத்திரத்துடன் பௌர்ணமி சேர்ந்து வருது, வைகாசியில் விசாக நட்சத்திரத்துடன் பௌர்ணமி சேர்ந்து வருது. இதனால முருகப்பெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் விசாக நட்சத்திரம், விசாகன் அப்படின்னாவே மயில் மீது ஆரோகணித்து வருகிறவன் அப்படின்னு அர்த்தம். வி அப்படின்னு சொன்னால், வி என்ற சொல்லுக்கு தமிழ் எத்தனையோ பொருள்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வி அப்படின்னா அதிகமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தனக்கு மேல் ஒன்று இல்லாத அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வி என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டால் மயில். சாகன் அப்படின்னா பயணிக்கக்கூடியவன், பயணித்து வருகிறவன் பேர். விசாகத்தில் அதாவது தமிழ்ல கோமா அப்படி இருக்கிற மாதிரி வி அப்படிங்கிறதுக்கு மயில் அப்படின்னு இது வந்து தமிழ்னு சொல்ல முடியாது. அதாவது தட்பவம் தத்சமம்னு சொல்லி இலக்கணத்தில் சொல்லுவாங்க. வி அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து வந்து கலந்த சொல் தான். தமிழில் தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இருக்குது. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக வரும். ஆங்கிலத்தில் அப்படி இருக்கான்னு கேட்டால் வேறு மொழிகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் தமிழ்வாதியாரன்னு தமிழ் தான் சொல்ல முடியும். வா அப்படின்னா வா, போ அப்படின்னா போ, மா அப்படின்னா பெரிய, தே அப்படின்னா தெய்வம், நா அப்படின்னா நாக்கு, ஆ அப்படின்னா பசு. இப்படி தமிழில் ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக வரக்கூடியது. அந்த வகையில் வி என்றால் மயில், சாகன் என்றால் அதில் ஆரோகணிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம்.